அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தருக்கு ரொம்ப உகந்த நாள் இன்னைக்கு நாம் கடுகளவு புண்ணியம் செய்திருந்தாலும் அதை மலையளவு எழுத சொல்லி நாம் சித்திரகுப்தரை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த நிலாவுக்கு பிடிச்ச ஒரு கலர் என்னன்னா ஒயிட். அதனால் நம்ம ஒரு வெள்ளை பாயாசம், அதாவது பால் பாயாசம் செய்யலாம், தயிர் சாதம் செய்யலாம். செஞ்சு சந்திர தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் வச்சு நைவேத்தியம் பண்ணி பகவானை நாம் வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு பாயாசம் செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சேமியா, இது மில்க் மேடு, இது ஏலக்காய் பவுடர், முந்திரி, திராட்சை. இப்போ இதுக்கு நான் இந்த ஜவ்வரிசியை வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பால் பார்த்திங்கன்னா பொங்க ஆரம்பிக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த பால்லையே இந்த சேமியா நல்லா குக் ஆகட்டும். பத்தலைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேமியா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி இதில் சேர்த்துருவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல கொதி வரட்டும். முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிஸ்மிஸ் இது எல்லாத்தையும் வறுத்து அதில் போட்டுடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் கூடவே இதை சூடு பண்ணிவிட்டு இந்த முந்திரி கிஸ்மிஸ் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்த முந்திரி பருப்பு கூடவே நம்ம இந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டோம்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும். இதில் சேர்த்துருவோம். இப்போ நம்மளுடைய பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. மில்க் மேட் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ சாமிக்கு நிவேதம் பண்ணுறதுக்கு இந்த பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எந்த இனிப்புக்குமே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்ப்போம். அந்த சால்ட்டு சேர்த்துருங்க. மொட்டை மாடிக்கு போங்க, சந்திர பகவானை தரிசனம் பண்ணுங்கள். உங்களோட மனசில் உள்ள உங்கள் மனக்கவலைகளை எல்லாம் சொல்லுங்கள். சந்திரனுடைய ஆசையை பெறுங்க. இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.